அன்பு தமிழ் நேய நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 86வது அதிகாரமாக உள்ள இகழ் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 856வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம். இகழ் என்பதற்கு பகை உணர்வை நீக்குதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 856வது திருக்குறளுக்கு செல்வோம். இகழின் மிகலினிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து. இகழின் மிகலினிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஒருவர் பகை உணர்வினால் பிறரை வெல்லலாம் என்று எண்ணினால் அவனுடைய வாழ்க்கை விரைந்து கெட்டழிந்து போய்விடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: ஒருவர் பகை உணர்வினால் ஒருவரை வெல்லலாம் என்று எண்ணினால் அவனுடைய வாழ்க்கையானது விரைந்து கெட்டழிந்து போய்விடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம். நன்றி, வணக்கம்.